இது ஒரு ஜாலியான விளாக் தான். ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹாப்பி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே வெளியே போனது, அப்படியே அடுத்த நாள் காலையில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ரொம்ப பிடிச்சது இந்த டே. எங்கள் பாப்பு வந்து ஒரு 4:45 வீட்டுக்கு வந்துடுவா. அவள் வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே டெரராக தான் இருப்பாள். அதை சமாதானப்படுத்துறதுக்காங்க இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு நல்லா சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். சர்ப்ரைஸ் அதுன்னு சொல்லி. நீ காய் பொறிக்கிறியா? அது வேண்டாமா? அது பச்சைக்காய், அது வேணாம், அது வேணாம். பச்சைக்காய் சாமி, பச்சைக்காயை பொறிச்சிட்டியது. நீ பருதுதான் பழுத்திருக்குது. எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ தான் அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், ரெடியாங்க அப்படின்னாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஹாப்பி தான். சீக்கிரமாக ஓடி போய் ரெடி ஆகிட்டோம். அப்படி நாங்கள் ரெடியாக எங்கே போனோம் அப்படின்னா, அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, காஞ்சி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு தான். இது நான் செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் கோவில் சுற்றி ரொம்ப இயற்கையாக அமைதியாக இருந்தது. கூட்டம் இல்லைன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு நைட் வீட்டுக்கு வந்துட்டோம் 9 மணி வாக்கில். அடுத்த நாள் மார்னிங் அவரைப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். அவரைப்பருப்பு குழம்பு வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு ஒர்க்கு. அதிகமாக செய்யலை. நான் நேற்றே சொல்லி வச்சுருந்தேன் அத்தைக்கிட்ட, சரி நம்மளுக்கு காய் முடியறக்குள்ளே எப்பாச்சும் வணங்கலாங்க அத்தை அப்படின்னு. அதனால் அத்தை காய் பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அது 2 காய் தான் நல்லா இருந்தது. சரி அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அரிஞ்சிட்டு இருந்தேன். இது நான் அரிஞ்சு முடிக்கிறக்குள்ளேயே அவரைப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரி பாப்பாவுக்கு டிஃபன் பேக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதே அவரைப்பருப்பு குழம்பு தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். நான் அவ்வளோக்கா டிஃப்ரெண்டெல்லாம் பண்ண மாட்டேன். சாம்பார் இருந்தால் சாம்பாரே வச்சு சாப்பாடு மாதிரி பேக் பண்ணிடுவேன். அந்த அவரைப்பருப்பு குழம்பவே எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு உள்ள சாப்பாடு போட்டு கிளறிடலான்னு கிளறியிருந்தேன். அப்படியே முருங்காயும் வணக்கி எடுத்து வச்சிடலான்னு எண்ணெய் சூடானதையும் கடுகு சீரகம் 2 போட்டு 2 பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டிருந்தேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பாட்டோட பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கவும் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், கறிவேப்பிலையாக இருந்தால் பாப்பா தம்பியெல்லாம் அக்கட்டை எடுத்து வச்சுறாங்கன்னு சொல்லிட்டு கறிவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் சேர்த்துட்டேன். தக்காளி அரை வேக்காடு வேகும். முருங்கைக்காயை சேர்த்திட்டேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வைக்கிறனால வைக்கலாம், இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு தண்ணி சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். சரி அப்படியே இந்த பொடி ஏதாவது கப்புக்கு சேஞ்ச் பண்ணிடலான்னு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். காற்று போகாத அளவுக்கு வச்சுருக்கணுங்களா, அதுக்காக. அப்படியே தக்காளி நல்லா வெந்து முருங்கைக்காய் நல்லா வெந்திருந்தது. சரி கிளறி விட்டு தண்ணி வேணுன்னா கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சுக்கலான்னு கிளறி விட்டுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு வெந்திருந்தது. கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமாக சேர்த்திருந்தேன். காரம் கம்மியாக இருந்தால் மிளகாய்த்தூள் சேர்க்கனா சேர்த்துக்கோங்க. எனக்கு முருங்கைக்காய் நல்லா வந்துடுச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே தேங்காய் ஒரு மூடி பக்கமாகவே சேர்த்துட்டேன். தேங்காயும் எடுத்து கொட்டி நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.